வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்க போறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீக் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஐடிஇ, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், கரஸ்பாண்டன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுனால நான் டாபிக் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைட்லைன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனல்ல காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், பிகாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எம்பிஏ எம்காம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான எல்லா அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தியரட்டிக்கலாகவும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எக்ஸாம் அரியர் இல்லாம கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ரெகுலர்ல போய் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸை நீங்க பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன், டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ். எதுக்காக டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஆப்சென்ட் ஆயிடுறீங்க. ஆப்சென்ட் ஆகுறீங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரெகுலர்ல படிக்கிறீங்க அப்படின்னா காலேஜுக்கு ரெகுலரா கிளாஸ்க்கு போவீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும். ஸோ ரெகுலர்ல கிளாஸஸ் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு ஆப்சென்ட் ஆகவே மாட்டாங்க. ஓகேவா? ஆனா நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறீங்க. நாங்க எக்ஸாம் இன்விஜிலேஷன்லாம் பார்க்கும்போது நாங்க பார்க்கக்கூடிய, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹால்லையும் ஒரு மினிமம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது ஆப்சென்ட் ஆகுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணாம வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க. ஓகேவா? இல்ல ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸால கரஸ்பாண்டன்ஸ்ல நிறைய பேர் படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலரா அட்டன் பண்ற வாய்ப்பு கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் ஃபுல்லா தெரிஞ்சாதான் நம்மளால எக்ஸாம் போய் அட்டன் பண்ண முடியும், நம்ம வந்து எக்ஸாமை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணல, அதனால நம்ம போகாம விட்டுடலாம். தயவு செய்து அந்த தப்பை நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. எதனால சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் யூஜி கோர்சஸ்க்கு 3 வருஷத்துல அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், பிஜி கோர்சஸ்க்கு 2 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற டியூரேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 இயர்ஸ் பீரியட்லயோ இல்ல 2 இயர்ஸ் பீரியட்லயோ அரியர்ஸ் இல்லாம நீங்க கோர்ஸ் முடிச்சிருவீங்க. அப்படி அரியர்ஸ் வச்சுட்டா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க டிகிரியை வாங்குறதுக்கு. ஓகேவா? அந்த டிகிரி கம்ப்ளீட் ஆகுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா வந்து நீங்க வந்து அந்த கோர்ஸ் பீரியட் இருக்கு இல்லையா, 2 இயர்ஸ் எம்பிஏ அப்படின்னா, அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 2 இயர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த 2 இயர்ஸ்ல நீங்க அந்த கோர்ஸை முடிச்சிருக்கணும். புரியுதா நான் சொல்றது? ஸோ டோட்டலி 4 இயர்ஸ் தான் உங்களுக்கு டைம் பீரியட். நீங்க எக்ஸாம்க்கு ஆப்சென்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த கோர்ஸ் டியூரேஷன் டைம் பீரியடை தாண்டி போயிடும், நீங்க வந்து டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால தான் நான் டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் அந்த கோர்ஸோட டைம் பீரியட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு நீங்க ஆப்சென்ட் ஆகாதீங்க. மேம், சப்ஜெக்ட் தெரியாம எப்படி மேம் நாங்க போய் எக்ஸாம் எழுதுறது, எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா நம்மோட சேனல்ல வரக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பாருங்க. ஏற்கனவே எக்ஸாம் டிப்ஸ்னு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். எக்ஸாம்ல கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற வீடியோ கொடுத்துருக்கேன். அதே போல இன்னுமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்கனாலே நீங்க பயப்படாம போய் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா இருங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை வந்து நீங்க கை விட்டுடுங்க. நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல தான் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த டிப்ஸை தெரிஞ்சுட்டு போங்க, டெக்னிக்ஸை தெரிஞ்சுட்டு போங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோட நீங்க போங்க, எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே?
ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்க. எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா உங்களோட கொஷின் பேப்பரோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், எத்தனை 1 மார்க் கொஷின் கேட்பாங்க, எத்தனை மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கேட்பாங்க, எத்தனை 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, 5 மார்க் கொஷின்ஸ் எத்தனை, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸாமோட பிரேக் டவுன் தெரியணும். ஓகேவா? எந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் டைம் இருக்கும் இல்லையா, டியூரேஷன் அப்படின்றது. பொதுவாக யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 hours டைம் கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எவ்வளோக்கு, சில பேப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 75 இருக்கும், கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமாக இருந்தால் 50-60 இருக்கும். ஸோ என்ன மார்க் உங்களுக்கு, எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ண முடியும், இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுட்டு போங்க. எவ்வளோ பாஸ் மார்க் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், எந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாமுக்கு கான்ஃபிடென்ட்டாக போக முடியும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ், உங்களோட சிலபஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும், சிலபஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அதை பாருங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க எப்படி எழுத முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும்ன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சிலபஸை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்து கொஷின் பேப்பர், நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ஒரு அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த டாபிக் ரிப்பீட்டடா கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை வச்சு உங்களால எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் சொன்ன அந்த சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லா யூனிட்ஸ்லையும் ஈக்குவலா கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஈக்குவலா கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது அந்த 5 சிலபஸ்ல இருக்க 5 யூனிட்ல எது உங்களுக்கு ஈஸியான டாபிக், எது வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க சிலபஸ் அதுக்காக தான் படிங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க மினிமம் ஒரு 3 யூனிட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நான் சொல்ற மெத்தட்ல அந்த எக்ஸாம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா கொஸ்டின் ஆன்சர்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்னென்னு தெரியும், ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்னென்னு தெரியும். அதை நீங்க வந்து தெரிஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்றேன், அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, ஸோ அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டடி பிளான். டைம் மேனேஜ்மெண்ட், இப்படி தான் டைம் மேனேஜ் பண்ணணும், இப்படி தான் ஸ்டடி பிளான் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே பிளான் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள்லாம் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலர் நைட் டியூட்டி பார்க்குறவங்களா இருக்கலாம், ஒரு சிலர் வேலைக்கு அவங்கவுங்களோட ஃபேமிலியில் சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், நமக்கே ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களோட சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டடியை பிளான் பண்ணிக்கோங்க, உங்களால் எப்படி பண்ண முடியும் அப்படின்றது. ஓகே, ஸோ நான் பாஸ் மார்க்குக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அது உங்களோட கோல் இல்லை. நான் வந்து 100% எய்ம் பண்ணுறேன். ஸோ உங்களோட அந்த பிளான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எனக்கு பாஸ் பண்ணால் போதும், டிகிரி கிடைச்சா போதுன்ற மாதிரி கேட்டகரியாகவும் இருக்கலாம் நீங்கள், இல்லை நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ற கேட்டகரியாகவும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பிளான் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் வைக்க போகிறாங்க இல்லையா? ஸோ யூ ஹாவ் அந்த டைம் பீரியட் நடுவில் இருக்குது, அந்த 4 நாள் 5 நாள் டைம் இருக்குது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வந்து எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் டிப்ஸு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, முக்கியமான எக்ஸாம் டெக்னிக்கை நான் இப்போயே ஒரு லைனில் சொல்லிடுறேன். அட்டெண்ட் ஆல் த கொஷின் ஆன்சர். ஐடி எக்ஸாம், கரஸ்பாண்டன்ஸ், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி எல்லா கொஷின் ஆன்சரையும் அட்டன் பண்ணுங்க. எப்படி அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி, நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் யூஜியில் படித்த ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும்.
ரிலேட்டட் டாபிக்ஸ் தெரியும், ரிலேட்டட் ஹெட்டிங்ஸ் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகே, நீங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றின ஐடியா கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை வச்சு ரிலேட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு. நீங்க எந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்றீங்க, ஹெட்டிங்ஸ் எல்லாம் தியரி பேப்பரா இருந்தா நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுங்க. ஹெட்டிங்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்து எழுதுனீங்க, சப்ஜெக்ட் ரிலேட்டடா எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப் மார்க் உங்களுக்கு இருக்கும். நீங்க எல்லா கொஸ்டின் ஆன்சரையும் அட்டன் பண்ணினாதான் நீங்க ஃபெயில் ஆகுற சான்ஸ் இருந்தா கூட நீங்க அட்டன் பண்ணினதுக்கு மார்க் போட்டு உங்களை கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதனால அட்டெண்ட் ஆல் த கொஸ்டின் ஆன்சர். நீங்க அக்கௌண்ட் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இருக்கு, ஃபுல் ப்ராப்ளம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு, அந்த ஃபார்முலாஸ்க்கு, அதுக்கெல்லாமே மார்க் இருக்கு. இந்த டெக்னிக் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எக்ஸாம் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எக்ஸாமுக்கு போகும்போது ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க, ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட், ஐடி கார்டு இல்லாமல் உங்களை கண்டிப்பாக எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க எக்ஸாம் டைமில். ஸோ அதனால வந்து மறந்துட்டு போகக்கூடாது. ஹால் டிக்கெட்டையோ ஐடி கார்டையோ கண்டிப்பாக உங்களை எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. முக்கியமான விஷயம், ஹால் டிக்கெட், ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான நெசசரி திங்ஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, உங்களோட பேனா, எத்தனை பேனா தேவைப்படுது, என்னென்ன கலர் பென் தேவைப்படுது, ஸோ உங்களுக்கு பென்சில் தேவைப்படலாம், கோடு போடுறதுக்கு ரூலர் தேவைப்படலாம், எரேசர், என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒயிட்னர் தேவை, எல்லாத்தையும் தேவையான திங்ஸை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து உங்களுக்கே எந்த டிஸ்டர்பும் ஆகாமல் கண்டினியூ பண்ண முடியும், தேவையான திங்ஸ் இருந்தது அப்படின்னா. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் புக்கோட இன்ஃபர்மேஷன் ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அதில் எந்த தப்பும் பண்ணாதீங்க. முக்கியமாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ஒரு 10 நிமிஷம் அந்த ஃப்ரண்ட் பேஜ் இன்ஃபர்மேஷனுக்கு நல்லாவே டைம் கொடுங்க. ரெஜிஸ்டர் நம்பரை மாற்றி எழுதவே எழுதாதீங்க. ரொம்ப தெளிவாக எழுதுங்க, கிளியராக எழுதுங்க, தப்பில்லாமல் எழுதுங்க, 2 முறை செக் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ரொம்பவே கேர்லெஸ்ஸாக தான் ஃபில் பண்ணுறீங்க, ஒரு நம்பரை மிஸ் பண்ணிடுறீங்க. இப்போ உங்களோட இன்விஜிலேட்டர் வெரிஃபை பண்ணி அதை கண்டுபிடிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. கண்டுபிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ரிசல்ட் அஃபெக்ட் ஆகும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் இருக்கும். சென்டர் கோட் என்ன, சென்டர் நேம் என்ன, சப்ஜெக்ட் கோட் என்ன, சப்ஜெக்ட் நேம் என்ன, எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இன்ஃபர்மேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. அதில் எந்த தப்புமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை த சப்ஜெக்ட் கோட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். முக்கியமான விஷயம் இதுதான். உங்களோட அந்த ஹால் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்ல என்ன சப்ஜெக்ட் கோடு இருக்கோ அந்த கொஸ்டின் பேப்பரை தான் நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா. கொஸ்டின் பேப்பர்ல ஹால் டிக்கெட்ல இருக்கிற சப்ஜெக்ட் கோடு இருக்கா கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும். ஏன்னா ஹாலுக்கு வரக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கு, இன்விஜிலேட்டர்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால உங்களோட கொஸ்டின் பேப்பரை தான் நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் சப்ஜெக்ட் கோடு மாறுறதுக்கும் கொஸ்டின் பேப்பர் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால இந்த விஷயத்த ரொம்பவே கேர்ஃபுல்லா பாருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹாலுக்கு மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ் எடுத்துட்டு போகக்கூடாது. அன்னெசரி மெட்டீரியல்ஸ் எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாது. கால்குலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் கால்குலேட்டர் அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அலோவ் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களோட ரொம்பவே வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அது வந்து நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க போய் எக்ஸாம் எழுத போற அந்த சென்டர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. எக்ஸாம் முடிச்ச உடனே ஒவ்வொருத்தரா வெளியில போயிடுவாங்க. நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களோட திங்ஸை நீங்க தான் வந்து பொறுப்பா பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா?
ஸோ தேவைப்பட்டா மட்டும் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் பேக்கில் வைக்கும்போது அதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் போகக்கூடிய எக்ஸாம் சென்டரில், அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு அதுக்காக ஏதாவது பத்திரமா வைக்கிறதுக்கு ரூம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் அந்த லாக்கர் ஃபெசிலிட்டியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம் இதுதான். ஸோ உங்களோட பொருட்களை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போக வேண்டிய டைம் ஃபஸ்ட்டு டே நாளைக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்டர் எங்கே இருக்குது, எந்த ஏரியா, கொஞ்சம் பிஃபோராகவே நீங்கள் கிளம்பிடுங்க. ஏன்னா சென்டரை தேடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்குள்ளே ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நியூ பிளேஸாக இருக்கும், நியூ சென்டராக இருக்கும். உள்ளே போயும் நீங்கள் எந்த ஹால் எந்த ஏரியாவில் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் போகணும். ஸோ முதல் நாள் எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டைமுக்கு போயிடுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் தான் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்றத நல்லா வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் வந்து சீட் மாறி உட்கார்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் கொஸ்டின் பேப்பர் மாறுறது அதெல்லாம் வந்து பிரச்சனையாகும். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் அட்டெண்டன்ஸ் ஷீட் சைன் பண்ணுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. உங்களுக்கு வந்து 2 அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 ஷீட்டில் சைன் பண்ணணும். அதில் உங்களோட ஆன்சர் புக்லெட் நம்பரை நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ஞாபகத்தில் சம்டைம்ஸ் வந்து ஆன்சர் ஷீட் அட்டெண்டன்ஸ் ஷீட் சைன் பண்ண மறந்துடுவீங்க. ஒருவேளை இன்விஜிலேட்டர் உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட் கொடுக்கல அப்படின்னா கூட கேட்டு வாங்கி, நான் அட்டெண்டன்ஸ் ஷீட் சைன் பண்ணணும்னு கேட்டு வாங்கி நீங்கள் சைன் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எக்ஸாம்ஸ் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் சேனலில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.